இனிமே நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து என்கிட்ட ஃபைன் கட்டுற. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இது ரொம்ப ஓவர் வசூலால இருக்குது. சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே ஃபைனா தான் கட்டணும் போல இருக்குது. நல்லா இல்ல. சரி அடி வாங்கிட்டு வா. அடி வா. யூஸ் இல்ல. நம்ம இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவோம், ஆனா ரோஹிணி அதுக்கு ஆப்போசிட்டா சொல்வாங்க. அப்படி அனுப்பிட்டு என்னமோ நீ என் மேல பாசம் வச்சிருக்க மாதிரி பில்டப் பண்ண பத்தியா? கடைசியில நம்ம தான் நோஸ் கட் ஆகணும். கரெக்டா சொன்ன பழகுருல. நம்ம வேலையை நம்ம பாத்துக்கணும். கடை பக்கட்டே வர மாட்டேன். அப்படியா? சரி. காட்டுற நல்ல பெயிண்ட் எடுத்துக்கடா. சூப்பரா இருக்கடா பெயிண்ட். ஆமா, பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிருக்கான். சாக்லேட் கொண்டு வந்து கொடுக்கறான். மாப்ள விளையாடு, இந்த மாதிரி எரிச்சல் ஏத்தாத மாப்ள. ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. பால் கொடுக்கணும். ஏன்னா அவ சத்யாவோட லொகேஷனை கரெக்டா வாங்கி கொடுத்தனால தான் சரியான இடத்துக்கு நாங்க போக முடிஞ்சது. நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். மனத்தை கொடுத்து அம்மாவோட கோவத்தை போக வச்சு பழைய மாதிரி பாசமா மாத்திடலான்னு திட்டம் போடுது. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாதியா? ஓஹோ, எனக்கு தெரியாதா? இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. அம்மா பார்லர் அம்மாவோட பயங்கரமான ஆளாச்சே. என் அம்மா பணத்தை வாங்கிட்டாலும் அவங்களோட குணம் மாற போறதில்ல. பாவி ஏமாத்திட்டாங்க நம்மள. ஐயோ தெரியாதா? இதுதான் நான் பணமே கொடுக்காம சாதிச்சிட்டேன். எப்படி இருந்த பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு பார்லர் அம்மா இவ்வளவு எல்லாம் பண்ணுச்சு? இவன் அவ்வளவு ஒருத்தலாம் இல்லையே. நம்ம தெரியாத போல இருக்கு. தெரிஞ்சதான் சொல்றேன். எத்தனை தடவை நாங்க அப்படிதான் இருப்போம் தம்பி. மீனா ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் ஒன்று எடுக்க போறாப்பா. அப்படியா? நல்ல விஷயம் தானே. ஒரு 2 லட்ச ரூபா முதல்ல டெபாசிட் கட்டணுமாப்பா. அதனால நீ கொஞ்சம். சரிதான். போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. சரிதான். அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எங்க வரேன்னு தெரியுது. டேய் டேய், ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி போக கூடாது? சுத்தி போக கூடாதா? இப்படிதான் வர. நம்ம வீட்டு பத்திரத்தை வச்ச இடத்துல சொல்லி மேல பணம் கேட்கறதுக்கு வரான். என்னன்னு பல பேருக்கு இங்க புரியும். ஆமா, கிழிச்சாரு. 300 ரூபாய் இதுல சேவ் பண்ண வேண்டியது மொத்தத்தை கொண்டு போய் நைட்டு 9 மணிக்கு கடையில வீண் பண்ணிட வேண்டியது.